அந்தகன் இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை தியாகராஜன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. பிரசாந்த் கிரிஷ் அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சிம்ரன் சிமி அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. பிரியா ஆனந்த் ஜூலின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. கார்த்திக் ஒரு ஆக்டரா ஏவா இந்த படத்துல நடிச்சிருக்காரு. சமுத்திரகனி மனோகர் அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. ஊர்வசி சரசுன்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. யோகி பாபு முரளின்ற ரோல்ல பண்ணியிருக்காரு. கே.எஸ். ரவிக்குமார் டாக்டர் சாமி அப்படின்ற கேரக்டர்ல இந்த படத்துல நடிச்சிருக்காரு. வனிதா விஜயகுமார் ரிவால்வர் லலிதா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. மனோபாலா பாலா அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. லீலா சாம்சன் டிசூசா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. லக்ஷ்மி பிரதீப் சஞ்சனா அப்படின்ற ரோல்ல பண்ணியிருக்காங்க. போவையார் கப்பீஸ் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. செம்மலரணம் ராசி அப்படின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க. மோகன் வைத்யா மியூசிக் ஸ்டோர் ஓனரா இந்த ஃபிலிம்ல நடிச்சிருக்காரு. பெசன்ட் ரவி ஒரு ஹண்டரா இந்த ஃபிலிம்ல பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி ரவி யாதவ் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சதீஷ் சூர்யா பண்ணியிருக்காரு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸ்டார் மூவிஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. வி கிரியேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இது 2018ல ஹிந்தியில ரிலீஸ் ஆன அந்தாதம் படத்தோட ரீமேக் தான். கிருஷ்ணன்ற ஒரு பெயிண்டிஸ்ட் இருக்காரு. அவருக்கு கண்ணு தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கொலையை பாத்துறாரு. அதுக்கப்புறம் பல பிரச்சனையில அவர் மாட்டிக்கிறாரு. அதுல இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. ஹிந்தில இந்த படம் ரொம்பவே சூப்பரா இருக்கும். செமையா ஓடிச்சு. நிறைய லாங்குவேஜ்லயும் இதை வந்து ரீமேக் பண்ணிருக்காங்க. இப்போ தமிழ் ட்ரைலர் நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. பாப்போம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த படம் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது. மின்மினி இது ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் டிராமா ஃபிலிம். ஹலிதா ஷமீம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் பூவரசன் பிபி சிலுக்கருப்பட்டி எல்ஐ ஃபிலிம்ல எடுத்தது. இந்த ஃபிலிம்ல ஈஸ்தர் அனில் பிரவீனான்ற ரோல்ல நடிச்சிருக்காங்க. பிரவீன் கிஷோர் சபரின்ற கேரக்டர்ல பண்ணியிருக்காரு. இவங்க கூட கௌரவ் காலை சந்தோஷ் ஒரு ரோல் நடிச்சிருக்காங்க. இது 2 குழந்தைங்க பத்தின ஸ்டோரி. இந்த ஃபிலிம் 8 இயர்ஸா எடுத்துட்டு இருக்காங்க. 2015ல ஸ்டார்ட் பண்ண படம். அதுக்கப்புறம் பிரேக் விட்டு அதுல நடிச்ச சின்ன பசங்களையே வளர விட்டு அவங்கள வச்சு இப்போ 2022ல அதோட கண்டினியூஷனா எடுத்திருக்காங்க. இதுதான் இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபிலிம்க்கு சினிமோட்டோகிராஃபி மனோஜ் பரமஹம்சா ஐஎஸ்சி பண்ணியிருக்காரு. கத்திஜா ரஹ்மான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. ரேமன் டெரிக் கிறிஸ்தா எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. மனோஜ் பரமஹம்சா ஆர் முரளிகிருஷ்ணன் சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டென்ட் கோட்டா சிம்பா ப்ரொடக்ஷன் சேர்ந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லர் நல்லா இருந்தது. செக் பண்ணி பாருங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபிலிம் எப்படி இருக்க போகுதுன்னு. இப்போ இந்த ஃபிலிம் ஆகஸ்ட் 9 அன்னைக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. அடுத்ததா பார்க் இது ஒரு தமிழ் ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தை ஈகே முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல தமன்குமார், ஸ்வேதா தோரதி, பிளாக் பாண்டி, நேமாரி லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு கப்பல் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி இருக்காங்க. அப்போ ஒரு கேங்ஸ்டர் வந்து அவங்கள கடத்த பாக்குறப்போ ஒரு பார்க்ல போய் மாட்டிக்கிறாங்க. அங்க பேய் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. வீராயி மக்கள் இது தமிழ் ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படத்தை நாகராஜ் கருப்பையா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல சுரேஷ் நந்தா, நந்தனா ஆனந்த், வேலராமமூர்த்தி, மாரிமுத்து, தீபா சங்கர், ராமராஜேந்திரன் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஒரு துயர சம்பவத்தினால ஒரு குடும்பம் பிரிஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி ஒண்ணு சேர்றாங்கன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்ததா கவுண்டம்பாளையம் இது ஒரு ஃபேமிலி டிராமா மூவி. இந்த படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணி அவர் ஹீரோவாவும் நடிச்சிருக்காரு. அவரு கூட ஆல்ஃபியா, அனிஷ், இமான் அண்ணாச்சி, துரை முகேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. பழனிசாமின்ற ஒருத்தவன் நல்ல மதிப்பு மரியாதையோட கவுண்டம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்கான். அப்ப அவனோட பொண்ணான மங்கை அப்படின்றவ லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. அடுத்தது லைட் ஹவுஸ் இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை ஸ்ரீகிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த ஃபிலிம்ல ஆனந்த் நாக், வித்யா பிரதீப், தலைவாசல் விஜய், விக்னேஷ் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க. ஹீரோவோட லவரை ஒருத்தவன் கொண்டுறான். அதுக்கு பழி வாங்க நினைக்கிறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்றத இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. நெக்ஸ்ட் P2 இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை சிவம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃபிலிம்ல பாகத் விக்ராந்த், சித்து குமரேசன், இளவரசு, தீபா, யாசர் லீட் ரோல்ல நடிச்சிருக்காங்க.